ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். இன்னைக்கு ஏகாதசி, திருவாதிரை நட்சத்திரமும் கூட. ஸ்ரீ ராமானுஜரோட அவதார மாச திரு நட்சத்திரம். திருமலா ஸ்ரீவாரி கோயிலில் இன்னைக்கு தெப்ப விழாவோட 2ஆம் நாள் சாயந்தரம் ருக்மணி கிருஷ்ணர் கோயில் உள்ளேந்து வெளியில் வந்து மாட வீதி பிரதட்சணம் முடிஞ்சதுக்கப்புறம் தெப்பத்தில் 7 மணி போல் எழுந்தருள்வாங்க. இதை பார்க்குறதுக்கு நம்மக்கிட்ட டிக்கெட் இருக்கணுங்கிறது கிடையாது. 6 மணி போல் புஷ்கரணி தீர்த்தத்தில் அலோவ் பண்ணுவாங்க நம்ம உட்காரத்துக்கு. டிக்கெட் இருக்கிறவங்களுக்கு P5 கேட் மூலமாக, டிக்கெட் இல்லாதவங்களுக்கு வேறு வழியில் அலோவ் பண்ணுவாங்க. அடுத்து லோக்கல் டெம்பிள்ஸில் நம்ம சேவா செய்கிறதுக்கு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. சென்னை, கன்னியாகுமரி, ஹைதராபாத், விசாகப்பட்டினம், புவனேஸ்வர் அந்த மாதிரி இடங்களில் இருக்கிற டிடிடியோட கோயில்களுக்கு இதோட சேவா இப்போது அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. புக்கிங்கில் இண்டிவிஜுவலாகவும் சேவா செய்யலாம், குரூப்பாகவும் சேவா செய்யலாம். சென்னையில் இருக்கிறவங்களும் கன்னியாகுமரியில் இருக்கிறவங்களும் அவங்கவுங்க ஊரில் இருக்கிற டிடிடி கோயில்களில், சென்னையில் 2 கோயில் இருக்குது டிடிடியோடது. பெருமாள் கோயில் டி நகர்லேயும் பத்மாவதி அம்மாவாரி கோயிலும் இருக்குது. அதே மாதிரி கன்னியாகுமரியிலையும் இருக்குது. ஒரு கோயிலுக்குமே 2 பேட்ச் எனேபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் குரூப்பாகவும் சேவா செய்யலாம், இண்டிவிஜுவலாகவும் சேவா செய்யலாம். உங்களுக்கு கன்வீனியண்ட்டான பேட்ச் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நாளைக்கு மத்தியானம் 3 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க, ஏப்ரல் மாதத்துக்கு. ரெகுலர் புக்கிங் நாளை காலையில் 11 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. இது லோக்கல் டெம்பிள்ஸோட வாலண்ட்ரி சேவா புக்கிங். எவ்வளோ நாள் சேவா இருக்கும் அப்படிங்கிறது பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் தான் தெரியும். ஸோ நாளைக்கு மத்தியானம் 3 மணி போல் சென்னை அண்ட் கன்னியாகுமரியில் சேவா செய்யணும்னு விருப்பப்படுறவங்க புக் பண்ணிக்கோங்க. புக்கிங் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் எப்படி புக் பண்ணணும்னு சொல்லிட்டு வீடியோ ஷேர் பண்ணுறேன். ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். கீழ் திருப்பதியில் கொடுக்கக்கூடிய ஸ்லாட்டர் சர்வதர்ஷன் டோக்கன் நேற்று மத்தியானம் 1 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி 10,000 கோட்டை ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. 2:30 மணிக்கெல்லாம் தீர்ந்துருச்சு. திவ்ய தர்ஷன் டோக்கன் 2,000 போல் கோட்டை ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. டோக்கன் வாங்கி நீங்கள் சுவாமி தர்ஷனம் பார்க்குற பிளானில் இருந்தீங்கன்னா 10 to 11 ஸ்லாட்டர் சர்வதர்ஷன் டோக்கன்னா விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், பூதேவி காம்ப்ளெக்ஸ்லையும், திவ்ய தர்ஷன் டோக்கன்னா பூதேவி காம்ப்ளெக்ஸ்லையும் வாங்கிக்கலாம். மறுநாள் தர்ஷனத்துக்கு முதல் நாள் டோக்கன் கொடுக்குறாங்க. மார்ச் 2ஆம் தேதி டோக்கன் கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. 3ஆம் தேதி தர்ஷனத்துக்கு கிரகணம் இருக்கிறதுனால காலையில் 9 மணிலேருந்து சாயந்தரம் 7:30 மணி வரைக்கும் கோயில் நட சாத்தியிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அஃபிஷியலாக இன்னும் அப்டேட் வரல, எனக்கு தெரிஞ்சு கொடுக்க மாட்டாங்க. மார்ச் 2ஆம் தேதி கவுண்டர் க்ளோஸ்டாக இருக்கும். அப்டேட் வந்ததும் ஷேர் பண்ணுறேன். டைரக்ட் சர்வ தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்குறதுக்கு 12லேருந்து 15 மணி நேரம் ஆகலாம். 300 தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்குறதுக்கு 2லேருந்து 4 மணி நேரம். டோக்கன் தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்குறதுக்கு 3லேருந்து 5 மணி நேரம் ஆகலாம். நீங்கள் தர்ஷனத்துக்கு போகிறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதிக்கு போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தரிசனத்துக்கு. ஆனால் இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். தேங்க்யூ.